இயற்கை விவசாயிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர் பாருங்கள், எல்லாமே வந்து இப்போ வந்து கதிர் வர டயத்தில் இருக்குது. ஒவ்வொரு கதிர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மழை அதிகமாக இல்லாத காரணத்தினால வந்து கொஞ்சம் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது. பூட்டு வந்து சடனாக வந்து எல்லாமே வந்து ஒரே டைமில் வராத மாதிரி தெரியுது. இதுக்கு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ணி பயிர்கள் வந்து இந்த அளவுக்கு செழிப்பாக கொண்டு வந்திருக்கு அப்படின்னாக்க வந்து அதுக்கு எல்லாமே வந்து நம்ம இயற்கையாக வந்து கொடுக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்கள், அப்புறம் உயிரியல் திரவங்கள், அதுதான் வந்து காரணம். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தும் பாருங்கள், எங்கள் ஏரியாவிலலாம் சுத்தமாகவே மழை கிடையாது. எவ்வளோ ஒரு செழிப்பாக பயிர்கள் வந்து எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்க்க முடியுது. இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பல வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பயிர்களோட க்ரோத்துக்கு வந்து நம்ம வந்து என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிரியல் திரவத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட் இதுவும் பார்த்திங்கனாக்கா மற்ற ஆப் மாதிரி இதுவும் ஒரு இ-காமர்ஸ் ஆப் தான். இதில் பார்த்திங்கனாக்கா நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும், க்ரோசரி முதற்கொண்டு எல்லா பொருட்களும் வந்து நமக்கு வந்து ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்குது. லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த பைமோட் ஆப்பில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஈஸியாக வந்து ஆன்லைன்லேயே வந்து நம்ம வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வெளியில் கிடைக்கக்கூடிய பொருளை விட வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சில பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டு நமக்கு வந்து மலிவான விலையில் வந்து நமக்கு வந்து பைமோட்டில் வந்து இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க. வித்தின் 7 டேஸில் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா வித்தின் 7 டேஸில் வந்து நமக்கு வந்து நம்ம அட்ரஸ்க்கு வந்து டெலிவரியும் பண்ணிடுறாங்க. இதில் வந்து நம்ம டெலிவரி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ட்ராக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த ஆப்பு பார்த்திங்கனாக்கா ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப்பிள் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம இதில் இருந்து ஆர்டர் பண்ணி நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளாக இருக்கட்டும், கிஃப்ட் பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே இடத்துலையே வாங்கிக்கலாம். நான் பாருங்கள், இந்த ட்ரம்மில் பாருங்கள், இந்த பேரலில் வந்து பாருங்கள் எப்படி நொதிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ தான் வந்து நொதிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கண்கூட பார்க்க முடியுது. அப்போ இதில் வந்து எத்தனை கோடியில் வந்து நமக்கு வந்து நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லா பாருங்கள். இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 200 லிட்டர் ஃபுல்லாக வந்து தண்ணி தான். தண்ணியில் வந்து என்ன பண்ணணும்னா இது பாருங்கள், நொல்கே சாயில் ஹெல்த்து அப்படின்னு இருக்குது பார்த்திங்க. இது வந்து ஒரு இயற்கை உயிரியல் திரவம் தான். இது வந்து சாயிலோட, அதாவது நம்ம மண் வளத்துக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுத்து பயிர்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத்தை வந்து வளர்ச்சி வந்து கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த சாயில் ஹெல்த்து. இதில் இருந்து பார்த்திங்கன்னா இப்போ 200 லிட்டர் தண்ணியில் இந்த நுழல்கு சாயில் ஹெல்த்து பார்த்திங்கனாக்கா வெறும் 50 மில்லி தான் இதில் வந்து ஊற்றணும். மற்ற இது மாதிரிலாம் வந்து நம்ம வந்து 1 லிட்டர் கணக்கில் வாங்கிட்டு 10 லிட்டருக்கு வந்து 50 மில்லி அப்படியெல்லாம் தேவையில்லை. இது வந்து 200 லிட்டருக்கு வந்து 50 மில்லி ஊற்றினாலே போதும். இது வந்து ரொம்ப ரா மெட்டீரியல் மாதிரி தான் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே. இதில் வந்து சாயில் ஹெல்த் ஒரு 50 மில்லி, அதுக்கப்புறம் வந்து NPK பவுடர், அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் பவுடரு. அந்த பவுடர் வந்து ஒரு 100 கிராம், இந்த 200 லிட்டர் தண்ணியில் அது ஒரு 100 கிராம். சாயில் ஹெல்த் இது ஒரு 50 மில்லி. அதை ஊற்றி விட்டு அதோட சேர்த்து நாட்டு சக்கரை ஒரு 3 கிலோ. ஏன்னா நுண்ணுயிர்களுக்கு வந்து சாப்பாடே வந்து நாட்டு சக்கரை தான். அதனால் வந்து நாட்டு சக்கரை ஒரு 3 கிலோ. அதுக்கப்புறம் நம்ம வயலோட வரப்பு மண், அந்த வரப்பு மண் வந்து 1 கிலோ எடுத்து இதை போட்டு நம்ம கலக்கி 4 நாள் வந்து இப்படி வந்து கவர் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சு நம்ம வந்து மூட வேண்டாம். ட்ரம்மில் வந்து அந்த இந்த மாதிரி பெரிய மூடி வச்சு நம்ம வந்து மூட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கொஞ்சம் வந்து அந்த வெளிச்சம் படுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து மூடி வச்சுட்டோம்னா ஒரு 4 நாள் இருந்தால் போதும். 4 நாள் கழிச்சு அதுக்கு இடையில வந்து நம்ம எதுவுமே கலக்க தேவையில்லை. 4ஆவது நாள் நம்ம என்ன பண்ணணும், அதோட சேர்த்து இந்த ஃபாயில் ஸ்ப்ரேன்னு இருக்குது பாருங்கள், நொல்கி ஃபாயிலு ஸ்ப்ரேன்னு இருப்பாங்க. இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பட் இதில் வந்து ஒரு சின்ன இந்த மூடி அளவு வந்து ஒரே ஒரு மூடி மட்டும் இதில் வந்து 4ஆவது நாள் வந்து நம்ம ஊற்றிட்டு திரும்ப கட்டி வச்சோன்னா 5ஆவது நாள் இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து 200 லிட்டர் தண்ணியை வயலுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இந்த 200 லிட்டரை வந்து நம்ம வந்து பிரித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு செம்மையான க்ரோத்து வந்து நமக்கு வந்து பயிருக்கு வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து பயிர் வளர்ந்துருக்குது அப்படின்னாக்க வந்து இதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி உயிரியல் திரவங்களும், அதுக்கப்புறம் பஞ்சகாவிய, மீன் அமிலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாணப்பாசி கரைசல்,
இந்த மாதிரி தான் ஜீவாமிர்தம் இது மாதிரி தான் தயாரித்து நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல பயிர் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து இப்போ தண்ணீர் பற்றாக்குறையிலையும் இவ்வளோ வந்து பசுமையாக வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னா பூட்டெல்லாம் வருது பாருங்கள். நல்லா வந்து வளர்த்தியான பூட்டாக தான் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. செயற்கை விவசாயம் பண்ணவங்களுக்கே வந்து எங்கள் ஏரியாவை பார்த்திங்கன்னா இந்த திருப்பு வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து மழை பற்றாக்குறை இருக்கிறதுனால வந்து தண்ணீரெல்லாம் அளவு பார்த்திங்கனாக்க நிலத்தடி நீர் மட்டமே 500 அடிக்கு அப்படி கீழே வந்து போயிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப பற்றாக்குறையிலையும் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து முழுக்க காரணம் வந்து இயற்கை இடுபொருட்களும் உயிரியல் திரவங்கள் தான். ஏன்னா இதை கொடுத்தோம்னா எவ்வளோ ஒரு வறட்சியாக இருந்தாலும் சரி அதில் வந்து தாக்கு பிடிச்சி வளரக்கூடியது தான். நமக்கு ஒரு 10 நாள் தண்ணி விடாமல் இருந்தாலும் சரி, நம்ம செயற்கை உரங்களை போட்டோம் அப்படின்னாக்க வந்து அந்த பயிர் வந்து அப்படியே வந்து வாடி போயிடும். தண்ணி இல்லைனாக்க வந்து வெயிலுக்கு வந்து அப்படியே வாடிடும். இது வந்து இயற்கை விவசாயம் முழுக்க நம்ம பண்ணுறதுனால இந்த அளவுக்கு வந்து பயிர் வந்து செழிப்பாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம். அதனால் எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி.